இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபேஜ் வச்சு ஒரு கீர் தான் பண்ண போறோம். நம்ம வந்து அந்த கோஸ் வச்சு நெறைய ஐட்டம்ஸ் பண்ணியிருப்போம். வீட்ல வந்து பொரியல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணுவோம். அதிலேயே வந்து நம்ம வந்து சூப்பு, இல்லன்னா வந்து ஜூஸ் இது மாரி நெறைய ஐட்டம் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா? இன்னைக்கு அத வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டா ஒரு நல்ல ஒரு பாயாசம் கூட சொல்லலாம். அதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ கேபேஜ்ல ஒரு கீர். ரொம்பவே நல்லா டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இதுவரைக்கும் ட்ரை பண்ணவே பண்ணல அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து ட்ரை பண்ணிடுங்க. இப்போ கேபேஜ் கீருக்கு தேவையானது என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. கேபேஜ் கீர் செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய கேபேஜ் 1 கப், முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பாதாம் பருப்பு 10 நம்பர், ஏலக்காய் 4, நெய் 1 டேபிள் ஸ்பூன், கண்டன்ஸ் மில்க் 3 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1/2 கப், பால் 1/2 லிட்டர். கேபேஜ் கீர் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா மறக்காம உங்க ஃபோன் நம்பர் எழுதி ஜெயா டிவிக்கு அனுப்புங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இப்போ கேபேஜ் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த பக்கம் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். அது நல்லா இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய் விட்டுக்கலாம். இதுக்கு நெய்யெல்லாம் ரொம்பலாம் தேவைப்படாது. சும்மா நம்ம அந்த கேபேஜோட அந்த ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது போகிறதுக்காக நம்ம வதக்குறோம். இதை கேரட் மாதிரி நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பால்லே வேக வச்சு எடுக்கலாம்னா அது ரொம்ப நல்லா இருக்காது. லைட்டாக வதக்கிட்டு நம்ம பாலில் வேக வச்சோம்னா அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கேபேஜ் வந்து ஏதாவது எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை நீங்கள் லைட்டாக வந்து உப்பு போட்டு வேக வச்சு தேங்காய்லாம் போட்டு ஒரு கறி மாதிரி ஒரு பொரியல் மாதிரி சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லை சூப் மாதிரி குடித்தாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது சாப்பிட்றது நல்லது. ஆனால் ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. எல்லாமே வந்து ஒரு லிமிட்டா இருந்தா தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நெய் விட்டாச்சு. நாம இதுல கேபேஜை வதக்கிக்கலாம். எடை குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவும் சாப்பிடக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு, கொஞ்சம் தான் சாப்பிடணும். இதோட பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். நாம நீங்க நார்மலாவே வந்து கோஸ் வந்து தேங்காய் போட்டு கறி பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை லைட்டாக நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்புலாம் தாளிச்சிடும் இல்லையா, காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் போடணும். பச்சை மிளகா போட்டுட்டு இந்த கோஸையும் போட்டுட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. அது ஒரு மாதிரி அந்த கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஒரு கலர் இருக்கும். நீங்கள் 2-3 நாள் கழித்து பண்ணும்போது உங்களுக்கு வேறு மாதிரி கலராக இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த கலர் மாறாமல் வெந்து வரும்போது தேங்காயும் பெருங்காயமும் போட்டு இறக்கணுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். எடை குறையணும்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் 4 ஸ்பூன் ரைஸ் போட்டுட்டு இதை அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணலைனாலும் பண்ணி பாருங்கள். அப்படியே லைட்டாக நம்ம வந்து நெய்யில் வதக்கிக்கிறோம். இதை கலர்லாம் மாறக்கூடாது, அதுவும் சொல்லிட்டேன். கலர் மாறினாலும் நல்லா இருக்காது. இதை நீங்கள் பண்ணி முடிக்கும்போது இதை நீங்கள் வந்து கேபேஜில் தான் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. குடிக்கும்போது தெரியாது, நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ லைட்டாக பச்சை வாசனை போயிருக்கு. இதில் ஒரு 4 பாதாம் பருப்பு, ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். இந்த பாலில் கேபேஜ் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாலும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இல்லை கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு குட்டி கதை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாக கூட இருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்கு இப்போ புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். பரமார்த்த குருவும் சீடர்களும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதாவது என்னன்னா, அந்த குரு வந்து சீடர்கிட்ட சொல்வார், உப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு வாங்கிட்டு வான்னு அப்படின்னு சொல்லும் போதே நல்ல உப்பா, நல்ல சுத்தமான உப்பா வாங்கிட்டு வா, சுத்தமான உப்பா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். சரி, நான் சுத்தமான உப்பு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தெருவுக்கு போவார். போகும்போதுனா இது வந்து அந்த நதியை தாண்டி தான் போகணும், கடல் தாண்டி தான் போகணுமா. ஸோ அந்த தண்ணியில் நடந்து போய் கடைக்கும் போயிடுவார். போயிட்டு அந்த இடத்துல வந்து உப்பு கேட்கும்போது அந்த கடைக்காரர்கிட்ட கேட்பாரு, உப்பு நல்ல உப்பா நல்ல உப்பான்னு ஒரு 4-5 வாட்டி கேட்பார். 4-5 வாட்டி கேட்டால் கடைக்காரர் என்ன சொல்லுவார், நல்ல உப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார், திருப்பி போகும்போது நல்ல உப்பா எங்கள் குரு வந்து நல்ல உப்பு தான் வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ உடனே அந்த கடைக்காரர் சொல்வார், சுத்தமான உப்பு அப்படின்னா நீ என்ன பண்ணுற, காய்கறியெல்லாம் அலம்புவல, ஸோ அதே மாதிரி இந்த உப்பையும் அலம்பி கொடு, அதுவும் சுத்தமாயிடும், அப்போ தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவார். அவர் கிண்டலாக தான் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. ஆனால் இந்த சீடர் என்ன பண்ணுவார்னா, அந்த கடல் தண்ணியை தாண்டி வரும்போதே என்ன பண்ணுவார்,
கையில பேக்ல இந்த துணிவில தானே கொண்டு வருவாங்க உப்பை. சரி நம்மளே சுத்தப்படுத்தி கொடுத்தா என்ன, சுத்தமான உப்பு நம்மளே கொடுத்துருவோமே, அங்கே போய் எதுக்கு டெஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் ஃபுல்லாக அந்த உப்பை வந்து நனைச்சே கொண்டு போவேன். அவருக்கு தெரியாது இல்லையா, சார் நனைச்சே கொண்டு போயிட்டு அந்த குருக்கிட்ட போய் வந்து அந்த உப்பை கொடுத்தவொடனே அதில் உப்பு இருக்காது, ஏன்னா எல்லாமே தண்ணியில் கரைஞ்சி போயிருக்கும். இந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒரு விஷயம் நமக்கு சொல்லுவாங்க, நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரை பார்த்தும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. நமக்கு என்ன தோணுதோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை நம்ம வந்து செயல்படுத்த தான் பார்க்கணுமே தவிர மற்றவங்க சொல்றதை கேட்டு பண்ணா இந்த மாதிரி தான் நமக்கும் நடக்கும். அதனால எல்லாருமே வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கரெக்டா பண்ணுங்க. யாரை பார்த்தும் இவங்க இது சொன்னாங்க, அவங்க அது சொன்னாங்கன்னு எதை பத்தியுமே யோசிக்காம நீங்க பண்ண வேண்டிய காரியத்தை கரெக்டா பண்ணீங்கன்னா, எப்பயுமே சொல்றதுதான், நம்ம பண்ண வேண்டிய வேலையை கரெக்டா பண்ணோம்னா நமக்கு தேவையான சக்சஸ் எல்லாமே நம்மளை தேடி வரும். நம்ம வந்து சுயமா யோசிச்சு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கரெக்டா பண்ணணும். இப்போ இந்த பக்கம் வந்து கேபேஜ் வந்து பாலில் நல்லா கொதிச்சுட்டு, அதாவது வெந்துடுத்து, நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிடுவோம். கேபேஜ், அப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் பாலில் வேக வச்சிடணும். வேக வச்சதை அரைச்சி விழுதாக எடுத்தாச்சு. இந்த பக்கம் பால் பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா குறைஞ்சிருக்கு, நமக்கு தெரியுதா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். அரைச்ச விழுது சேர்த்து, இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம பாலில் தான் வேக வச்சுருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சும்மா ஜஸ்ட் அப்படியே கொதிச்சாலே போதும். இது கூடவே வந்து தேவையான சர்க்கரையும் போட்டுடலாம். நம்ம கண்டென்ஸ் மில்க்கும் சேர்க்க போகிறோம், அதனால் அந்த ஸ்வீட் மட்டும் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். அது சேர்த்து ஒரு கொதி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்படியே. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஸ்வீட்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன், இன்னும் கொஞ்சமும் சேர்த்துக்கிறேன். இந்த அப்படியே ஒரு கொதி. நம்ம வந்து ஏலக்காய் வந்து பாலில் வேக வைக்கும் போதே போட்டிருந்தா ஏலக்காய் வந்து அதிலே போட்டு கூட அரைச்சிக்கலாம். நம்ம போடாததுனால இப்போ வந்து சும்மா 2 ஏலக்காவை நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இல்லை ஏலக்காய் பொடி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். மேலாக வந்து கொஞ்சம் பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். சாரப்பருப்பு இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் நாம. அவ்வளோதான், நம்மளுடைய கேபேஜ் கீர் ரெடி. இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். கேபேஜ் கீர் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் ஒரு 1/2 லிட்டர் பாலை கொதிக்க வச்சுக்கணும். அப்புறம் அந்த பக்கம் ஒரு பேனில் வந்து நெய் விட்டு கேபேஜோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு அதிலே முந்திரி பருப்பு பாதாம் பருப்பையும் போட்டு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு கொஞ்சம் பால் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கணும், நல்லா விழுதாக அரைச்சிக்கணும். இந்த பக்கம் அதுக்குள்ளே பால் நல்லா கொதிச்சிருக்குமா, இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டு சர்க்கரையும் நம்ம வந்து ஏலக்காயும் சேர்த்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மேலாக வந்து பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கேபேஜ் கீர் ரெடி. கேபேஜ் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டக்குன்னு யாராவது வந்தால் கெஸ்ட் வந்தால் உடனே பண்ணிடலாம், ஏன்னா கண்டிப்பாக இருக்கும் நம்ம வீட்டில். அப்படி இல்லைனாலும் வாங்கி கூட உடனே பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.